ஆன்மீகத்தில் முதல் படி என்ன தெரியுமாங்க சார்? ஃபர்ஸ்ட் யார்ட்டையும் விவாதம் பண்ணக்கூடாது சார். மற்றவங்க சொல்றது தப்புன்னு சொல்லக்கூடாது சார், மற்றவங்க சொல்றது சரின்னு சொல்லக்கூடாது. அவர் சொற்களுக்கு அவர் பொறுப்பு. நல்லதோ கிட்டத்தட்ட முருகனை பத்தி பேசுறாங்களா சந்தோஷம், முருகனை பத்தி பேசுறாங்களா அது போதும். இந்த முருகரையும் மாறமன்றது சும்மா சாதாரண வார்த்தை கிடையாதுங்க சார். 2024 டிசம்பர் மாசத்துலாம் நீங்க சிறுவாபுரி கோயிலோட ஒரு அதிகாரி எனக்கு போன் பண்றாரு, நான் வேலைக்கு சேர்ந்து இத்தனை வருஷம் ஆகுதுங்க சார், இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லை. முருகர் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் மக்கள் இருக்கிறாரு. வடபழனி கோயில நான் பார்க்காத கூட்டத்தை பார்த்தேன் இந்த வாட்டி கிருத்திகை சஷ்டி. இப்ப திருச்செந்தூருக்கு பாருங்க, இந்த பௌர்ணமிக்கு பெரிய அளவு கூட்டம் இருக்கு பாருங்க. சிவனுக்கு அப்புறம் பஞ்சபூதத்தோட ஒத்துப்புறது முருகர் மட்டும்தாங்க சார். முருகர் நெருப்புல பிறகுறாருங்க சார், நெருப்பு வந்துருச்சு சார். அவர் பிறந்தனே கார்த்திகை பெண்கள் தான் சார், நீர் வந்துருச்சுங்க சார். மூணாவது நீர் நெருப்பு நிலம் பழனி மலைங்க சார். சோ இது மற்ற எந்த தெய்வத்துக்கு அமைப்பே கிடையாதுங்க சார். சிவனுக்கு அப்புறம் முருகருக்கு தான். காற்று தான் பிரணவம், சுவாமி மலை. முருகப்பெருவன் பிரணவத்துக்கு மந்திரம் சொல்றாரு, அதுதான் காற்று ஸ்தலம். ஸோ ஆகாயம்ன்றது இவர் அப்பா அம்மா சுத்தின மயிலா இல்ல திருச்செந்தூரான்றதான் தேடிட்டு இருக்காங்க சார். இன்னும் அதுக்குண்டான அந்த தரவுகள் முழுசா கிடைக்கல. நான் இவ்வளவு முருக பக்தன் சார், எனக்கு எல்லாமே முருகர் தான் சார், வாழ்க்கையை முருகர் கொடுத்தவர் தான். கடவுளுக்குள்ளே பொறாமையை கிரியேட் பண்றாங்க பாருங்க சார். உண்மையான ஆன்மீகவாதி எந்த தெய்வத்தையும் குறைய சொல்லக்கூடாதுங்க சார், எந்த தெய்வத்தையும் பழிக்க கூடாதுங்க சார், எந்த முறையும் இழிவுபடுத்தக்கூடாதுங்க சார். காலைல எழுந்துக்கிறேன், நீங்க கோயிலுக்கு போக சூரியனை வழிபடுங்க, ஒரு நீரை பாக்குறீங்களா அந்த நீரை வழிபடுங்க, காற்றை வழிபடுங்க, நிலத்தை அந்த பூமியை சும்மா சாதாரண எங்க இருக்கலாம் தொட்டு வணங்குங்க சார். நீங்க முருகர் கோயிலுக்கு வந்தா கூட சில பேர் நடக்கல இல்லாட்டானா அவன் கர்மா, கோயிலுக்குள்ள முருகர் தரையை தொட்டு கும்பிட சொல்லுங்க சார். ஆனா இதை செய்ய சொல்லுங்க சார் கர்மா.